வணக்கம், நான் உங்கள் இராக்கெட் ஸ்டிக்ஸ்லேருந்து இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ இருக்க நிலைமைக்கு அதெல்லாம் சொல்ல முடியுமா தெரியல. பட் எவ்ரி ஒன் பி ரெஸ்பான்சிபிள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கலாம். ரஞ்சித்தோட பீரியாடிக் மூவி டச்சில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி சமூக கருத்துக்களை இந்த கரண்ட் பீரியடோடையும் இல்லை அந்த பாக்ஸிங் டைம் பற்றியும் பேசுகிறப்ப சொல்லியிருப்பாரு. ஆனால் ப்ரிமிட்டிவ் பீப்புள் வச்சு எப்படி சொல்லியிருப்பாருன்ற ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருந்துச்சே தான் இருந்துச்சு. And he was giving us an amazing narrative and world building. But still ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அந்த சூரியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? கட்டுவோம். நான் கட்டுறேன். நம்மளோட ஆக்டிங் பற்றி பேசுறதுக்கு நமக்கு வார்த்தையே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு he was totally into the character. Both past and presentல காட்டுற டிரான்சிஷனாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்கும். அதுவும் the way he represent himself is so nice and always great. பார்வதி திருவத்தோட யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க எனக்கு. அண்ட் இந்த ரோல் அவங்களுக்கு சூப்பராக செட் ஆச்சு. வி வுட் நெவர் ஃபீல் எனி மோர் எமோஷனல் அண்ட் டீப்பர் ரேஜ் ஃப்ரம் திஸ் கேரக்டர். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. டேனியல் கால்டிகிரானுக்கு செம ரோலுங்க. நமக்கு பார்க்குறப்பவே இப்படிப்பட்ட மனுஷன் ஒரு பிரிட்டிஷராக இருந்தால் நல்லா இருக்குமே கைண்ட் ஆஃப் ஃபைபர் கொடுப்பாப்புல. பட் தென் மென் வித் கிரீட் ஹூ இஸ் டயர்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆங்கிளில் இவரோட டிரான்சிஷன் லாஸ்ட்ல சூப்பராக இருக்குங்க. His Excellency Mr. Clement Dore அவரோ உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். படத்துல பசுபதி பண்ணியிருக்க கேரக்டர் ரொம்ப பக்காவா இருக்குங்க. அதுவும் ராமானுஜம் வழியில வாழ ஒருத்தர் அப்பப்போ மொமெண்டரியா குட்டி குட்டி டைலாக்ஸ் எல்லாம் கோவிந்தா கோவிந்தா சொல்றதெல்லாம் டோட்டல் ஃபன்னா இருக்குங்க. ஆல்சோ மாளவிகா மோகனோட கேரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. பெருசா அவங்களுக்கு டைலாக்ஸ்ன்னு இருக்காது, ஆனா அந்த கேரக்டரோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும் படம் ஃபுல்லாவே. எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாராம்? சூனியக்காரன் இல்ல சங்கோனே, சூனியக்காரி ஆரத்தி. படத்துல அதர் கேரக்டர்ஸா வர ஹரிகிருஷ்ணன், அன்புதுரை, அப்புறம் அவருக்கு ஒய்ஃப் ரோல் பண்ணியிருக்கவங்க அண்ட் சம் அதர் கேரக்டர்ஸ் டூ டிட் தேர் பார்ட் சோ வெல். அதுவும் எல்லாருமே அந்த ட்ரைபல் பிரிமிட்டிவ் தமிழ் ஸ்லாங்கை கொண்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கூட அந்த மேனரிசம்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக நோட் பண்ணீங்கன்னா கூட பக்காவாக பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே பிசுதே தட்டியிருக்காது. பிரகாஷோட மியூசிக், பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே சூப்பருங்க. ஆனால் மனசில் நிற்கிற மாதிரி எனக்கு எதுவும் பெருசாக ஈடுபடலை. ஏன்னா ஆக்டர்ஸும் அந்த வேர்ல்டு செட்டிங்குமே நமக்கு மியூசிக்கை மறக்க வச்சது. சினிமாட்டோகிராஃபியில் கிஷோர் குமார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேர் எவ்ரி ஆங்கிள் டேக்கன் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நல்ல ரியலிஸ்டிக் டச்சோட மாஸ் லாங் ஷாட்ஸு, அந்த ட்ரைப் பீப்புளோட உலகம் எப்படி இருக்குன்றதை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எடிட்டிங்கில் செல்வா ஆர்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல்சோ இது செல்வாக்கு 25th ஃபிலிம் எடிட்டிங். லைக் எவ்ரி சீக்வன்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கிறதையும் பாஸ்ட்டுக்கு டீடூர் பண்ணுறதையும் இருக்கட்டும், பேரலல் ஷாட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பக்காவாக எடிட் பண்ணியிருப்பாருங்க. ஸ்டேஜ் செட் பண்ணுறாங்க. பாஸ்ட் ப்ரெசன்ட் என்ன எதுக்குன்னு, அதுலேயும் பாரஞ்சித்தோட மக்களுக்காக நிலம்ன்றதையும் சூழ்ச்சியில் மக்கள் ஏமாறுறதையும் ஸ்லேவரி எல்லாத்தையுமே நல்லாவே காட்டியிருந்தாங்க. இன்டர்வல் சீக்வன்ஸ் வந்து நல்ல குட் கிரிப்போட நமக்கு சூப்பர்ஸ்டிஷியஸாக மூவ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதுவும் ஒரு ஸ்டேஜில் நமக்கு இது பேய் கதை மாதிரியோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாதான். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்டபிள் டச் வந்துடும் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும். லைக் தனக்கு வேணுன்ற உதவியை நமக்கு மேலே இருக்கிறவன் நமக்கு ஆசை காட்டி வாங்கிக்கிற ஆங்கிள் கூட ஒரு ட்விஸ்ட் ரிவல் வச்சுருந்தாங்க கிளைமேக்ஸில். அது நமக்கு படத்தை எங்கேருந்தோ எங்கேயோ கொண்டு போயிடும். அதுக்கு நம்ம ஒரு மீம் டெம்ப்ளேட்டை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
படத்தில் மைனஸ்ன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லைன்னாலும் பர்சனலி இவங்களோட ட்ரைபல் லாங்குவேஜை சில இடத்துல உன்னிப்பாக கவனிக்கணுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. படத்தை ஃப்ரீயாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்து உக்காந்தாலும் இவங்க பேசுகிறத நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்கணுன்றது ஒரு மைனஸாகவே ஃபீல் ஆகுது. அண்ட் இட் மேக்ஸ் அ கிளியர் பாயிண்ட் தட் இட் மே நாட் ஒர்க் ஃபார் சம் பீப்புள் அப்படிங்கிறது, விச் இஸ் த மேஜர் ட்ராபேக்குங்க. இந்த என் பாரஞ்சித் அவர் சொல்ல நினைச்சதை சொல்லிட்டாரு தான் சொல்ல முடியும். ஒரு ட்ரூ ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி லைக் நிலம் என்பது நம்மளோட வாழ்வாதாரத்தை அதை பாதுகாக்கிறதை தாண்டி அதை வச்சு நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கணுன்றத ஒரு நல்ல டச் ஆஃப் ஃபேக்ட்ல பிரிமிட்டிவ் ட்ரைப் பீப்புள் பிரிட்டிஷ் 1850s கேஜிஎஃப் போலார் ஃபீல்டு அதோட ஒரிஜினை வச்சு டச் பண்றதுன்னு பக்காவா காமிச்சிருந்தாங்க. சாவுக்கு துணிதானுக்கு மட்டும் தான் இங்க வாழ்க்கை. ஸோ தங்கலானுக்கு ஈராக்கிய ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8ங்க. They did everything perfect, but it holds certain audience தாங்க சொல்ல முடியும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈராக்கெட். அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை பாய். அண்ட் ஒன் மோர் திங், சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.